Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம அவல் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல புதுமையான ஒரு டேஸ்ட்ல ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த டிஃபன் வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட் டின்னராவோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நம்ம உப்புமா செய்கிறோம் இல்லையா, அந்த கெட்டி அவல் இதுவும் கிட்டத்தட்ட உப்புமா மாதிரி, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவலை எடுத்துட்டு இது மிக்சியில் ஒரு சுத்து மட்டும், அதாவது பாதி பாதியாக இந்த அவல் வந்து கட் ஆகணும். அது மாதிரி ஒரே ஒரு சுத்து மட்டும் நீங்கள் விட்டு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில். பாருங்கள், நான் இப்போ மிக்சியில் ரன் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி ரொம்ப பொடியாகாமல் இது மாதிரி பாதி பாதியாக ஆகிற மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 தடவை தண்ணியில் விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் இதில் சுடு தண்ணி, நல்லா கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியை இந்த அவல் முழுகிற அளவுக்கு ஊற்றி இது மாதிரி ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். நம்ம சூடாக தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க போதும். இல்லைன்னா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போது அரை மூடி அளவுக்கு தேங்காய் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு கை நிறைய கொத்தமல்லி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் நல்லா தண்ணி விடாமல் நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். தண்ணி விடவே தேவையில்லை இதுக்கு. ஏன்னா நீங்கள் அவல் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுலேயும் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி. இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 1 உருளைக்கிழங்குன்ற அளவில் நான் இன்றைக்கி 2 கப் அவல் எடுத்தனால 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசிகிற அளவுக்கு வேக வைக்காமல் கொஞ்சம் வாயில் கடிப்படுற அளவுக்கு, அதாவது ஒரு சாப்பாடுக்கு மேலே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா பொரியல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு பீஸஸாக நீங்கள் அதை கட் பண்ணிடுங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த டிஃபன் நம்ம ரெடி பண்ணுறனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இந்த டிஃபன் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ்வில் வானலி வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வாயில் கடிப்பட்டாலும் உங்களுக்கு வந்து இஞ்சியோட டேஸ்ட்டு தெரியாது. அது மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அந்த இஞ்சியை இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்க போகிறதுனால இஞ்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாய்வு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க பூண்டும். அப்போ தனித்தனியாக பூண்டு வந்து நம்மளுக்கு தெரியாமல் டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றப்பவே அதோட சேர்த்து வரும் நம்மளுக்கு. ஒரு 10 பல்லு பூண்டு இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதெல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இது கூட பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 1 பெரிய வெங்காயம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தாராளமாக இந்த அளவுக்கு வந்து ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட கேரட் கூட சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு பட்டாணி நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து இந்த காம்பினேஷன் வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த ரெண்டும் இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா கேரட்டும் ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. அந்த ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு ஒரு நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணின்றனால இது கூடவே சேர்த்து இது அப்படியே வெந்துடும். நீங்கள் வேணும்னா ஸ்வீட் கார்ன் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இந்து உப்பு வந்து நம்ம லேஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ மேலாக்க ஒரு டேஸ்ட் தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது இந்த ரெசிபிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த இந்து உப்பு. ஒரு மாதிரி ஒரு மசாலா டேஸ்ட்டு, ஒரு உப்பு மாதிரி இல்லாமல் ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட், இது எல்லாமே இந்த இந்து உப்பில் இருக்கும். நான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக இது நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைனா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இது உதிரியாக பண்ணுறேன் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இந்த உதிரி உதிரியாக இருக்க அவலை நான் இது கூட இப்போ சேர்த்திக்க போகிறேன். இப்போ சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியும் தேங்காயும் அதையும் இது கூட நம்ம சேர்த்திக்க போகிறோம். நம்ம சேர்த்த உடனேவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரெசிபி கிடைக்கும். நீங்கள் நிறைய கொத்தமல்லி விட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஒரு கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இந்த அவலில் உங்களுக்கு. இது வந்து இது கூட இப்போ சேர்த்திடலாம். நல்லா ஒரு க்ரீனிஷான ஒரு ரெசிபி சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாய் சாப்பிட்றப்பையும் உங்களுக்கு வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது மாதிரி கொத்தமல்லி, தேங்காய் எல்லாமே கிடைக்கும். கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமன் வந்து நான் ஜூஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புதுமையான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், குழந்தைங்களுக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரியை லைட்டாக வறுத்து இதுக்கு மேலே வந்து இது மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வேர்க்கடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.